நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமில் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அதில் நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு ஸ்டோரி, அதோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 10 அடுத்தவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினோன்னா, அது வந்து ரூ. 20 நம்மக்கிட்ட இருந்து போயிரும் அப்படிங்கிறது. இது வெறும் ஸ்டோரியில் மட்டும் கிடையாதுங்க. ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறது நான் நம்புகிறவ. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டீப்பாக நான் வந்து அதை அட்மையர் பண்ணிட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படிதாங்க. ஒரு ரூ. 10 அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினாலும் அதை வந்து நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட் மாறிடுச்சு. அப்படிதாங்க, நம்ம ரூ. 10 உழைச்சாலும் நம்ம நேர்மையாக உழைச்சோன்னா அந்த காசு நம்மளுக்கு ஒட்டும். அதுவே நம்ம கோடி ரூபாய் அநியாயமாக சம்பாரிச்சாலும் அது நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க. அந்த நேரத்தில் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். பட் அது எப்படி கையை விட்டு நமக்கு போகுதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வரும், அப்படி தான் இருக்கும். ஸோ கம்மியாக சம்பாதிச்சாலும் நேர்மையாக சம்பாதிச்சு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடலாங்க.